ஒரு வழியாக பொந்துக்குள்ளே கையை விட்டு நண்டையும் பிடிச்சாச்சு. ஆனால் பிடிச்ச நண்டை வறுத்து சாப்பிடணும் இல்லையா? அதுதானே தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம். சரி வாங்க போவோம். பிடிச்ச நண்டை வறுக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நாங்கள் ரிஸ்க் எடுத்து இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் தான் நீங்கள் ஒரு 1 மில்லியன் வியூஸ் தருவீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் ரிஸ்க் எடுத்து ரஸ்க்கு சாப்பிடவும் தயாராக இருக்கோம். இந்த இடத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ முன்னாடி விறக தூக்கிட்டு போகிறாரே இவர் தான் நம்ம எக்ஸ்ப்ளோரர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வரரே இதுதான் நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்ல. தம்பி எப்போதுமே வேற லெவல். அடுப்பு பற்ற வைக்கலையும் சரி, அடுத்தவன் வீட்டில் பற்ற வைக்கிறதையும் தம்பி தான் பெரிய ஆளு. அடே நண்டு வறுக்க தான்டா வந்தீங்க, அங்கே என்னடா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. சமீபத்தில் இங்கே தான் ஒரு முதலை மாட்டினது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த முதல்ல எங்ககிட்ட மாட்டிருந்துச்சுன்னா அதையும் வீடியோ எடுத்து நாங்கள் ஒரு கண்டென்ட்டாக போட்டிருப்போம். அடே நீங்கள் எல்லாத்தையும் கண்டென்ட்டாக தான் பார்ப்பீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதைத்தான் நாங்கள் தருவோம். நில்லுங்கடா, விட்டுட்டு போவாதீங்கடா, நானும் வரேன்டா. டேய் தம்பிங்களா, ஐயோ பயமாக்குதே, முதல்ல எல்லாம் இருக்குமென்னு சொன்னானே. அண்ணே அண்ணே கேமராமேன் அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, இங்கே ஒரு முதல்ல இருக்குன்னு சொன்னாங்கண்ணே. நண்டுன்னா சும்மாவா? டே தம்பிகளா, என்னைய மட்டும் விட்டுட்டு போறீங்க, இருங்கடா நானும் வரேன். ஒரு வழியா அட்வென்ச்சர்னு சொல்லி கடைசியில் ஒரு ஆத்துக்குள்ளே கூட்டி வந்துட்டானுங்க. நண்டுன்னா சும்மாவா? நண்டுன்னா கடற்கரையை கூட கடந்து போகலாம். ஆனால் உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு வயல் நண்டுனா விட்டுருவா முடியும்? டேய் என்னடா கூட்டிக்கிட்டே போறீங்க, எப்போ தாண்டா கரை வரும்? அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே, இதோ கரை வந்துருச்சு, போயிட்டனே. டேய் சீக்கிரமாங்கடா, இங்கே முதலெல்லாம் இருக்குன்னு வேற சொன்னான். அப்பாடி ஒரு வழியா கரையை பார்த்தாச்சு. கரைக்கு போய் தான் நம்ம எப்படியெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு வழியாக கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இனிமே தான் பிடிச்ச நண்டெல்லாம் எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடே சட்டியும் கரண்டியும் வச்சு எப்படா சமைப்பீங்க இப்படிலாம் கேள்வியே கேட்காதீங்க. சமைக்கிறதுக்கு சமையல் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு எனக்கு சமையல் சொல்லி கொடுத்த ஜீனியே சொல்லியிருக்காரு. கிருபடாது. இந்த மாதிரி பாடல் பாடுற பெஸ்ட் சிங்கர்ஸ் இருக்காங்க. அடுத்த முறை நாங்கள் பாடிக்கிட்டே சமைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக சமையல் கடுத்த நெருங்கியாச்சு. இனிமே தான் நம்ம இந்த பிடிச்சிட்டு வந்த நண்டெல்லாம் எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத நான் ஒரு கிறிஸ்பியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சொல்லும் போது இல்லை, பார்க்கும்போது கூட உங்களுக்கு எச்சு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தம்பி இந்த மாதிரி நண்டெல்லாம் எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே பயோட லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பொந்துக்குள்ளே கையை விட்டு நண்டு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
இங்கே நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஆனால் கடைசியில் என்னையவே வேலை பார்க்க வச்சுட்டாங்க. சோறு வேணும்னா வேலை பார்த்து தான் ஆகணும் திமிங்கலம் அப்படின்ன பிறகு வேறு வழியே கிடையாது, வேலை பார்த்து தான் ஆகணும். இந்த மாதிரி திரளராக உட்காந்து சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான். என்னதான் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலில் இந்த நிறைய பார்த்துருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து அன்பு தம்பிகளோட சாப்பிட்றது ஒரு விதமான ஒரு தனி சுகம். பேர் கிரில்ஸே பார்த்தாலும் பேர் கிரில்லாடா அவருக்கு வாயில் வர இல்லையே சமயத்துக்கு. பேர் கிரில்லே எங்களை பார்த்தாலும் பேர் கிரில்லாடா அவர் பேர். பேர்கிரில்ஸே எங்களை பார்த்தாலும் இந்த மாதிரி அடுப்பு மூட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். காலையில் அம்மா சுட்ட 3 இட்லியை சாப்பிட்டு பட்டினியை இவங்க கூட வயலில் பொழுத கழிச்சாச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம நண்டு பிடிக்கிற வீரர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா ஒரு அழகான கண்டென்ட்டும் கூடவே வயலில் பிடிச்ச பொரிச்ச நண்டும் தான். ஏடா பொரிக்கவே இல்லை, அதுக்குள்ளே பொரிச்ச நண்டு அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்ற கிறிஸ்பி நமக்கு அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்க சமையல் மாஸ்டர் சொன்னார். அதை தான் இப்போ நான் உட்காந்து வாய்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்ல பிடிச்சிட்டு வந்த நண்டு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். சுத்தமான நண்டு எல்லாமே ஒரு நல்ல பாயில் சட்டியை வச்சு அதில் சுத்தமாக வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி கூட அந்த நண்டை வறுக்கணும். வறுக்கும் பொழுதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வறுக்கணும். வறுத்துட்டு இருக்கும்போதே சிக்கன் மசாலாவை போடணும். அடே ஏடா நண்டுக்கு சிக்கன் மசாலா போடுறீங்க அப்படின்ற லாஜிக்கான கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. நாங்கள் வாங்கிட்டு போனது சிக்கன் மசாலா, அதனால் சிக்கன் மசாலாவை நாங்கள் போட்டு அழகாக கிண்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்தவங்க வீட்டு தோட்டத்துலேருந்து இலையை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து அந்த இலை மேலே வறுத்த வயல் நண்டை கொட்டும் பொழுது ஒரு சுவை அப்படி தான் இருந்தது. வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் இருக்கும், ஆனால் நமக்கு கிடைச்ச சில நேரங்களை நம்ம அனுபவிச்சு வாழணும். எங்களுக்கு கிடைச்ச இந்த மாதிரி ஒரு புது அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே போய் ட்ரை பண்ணலாம். ஆற்றுக்குள்ளே தண்ணி வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கறி சோறு சாப்பிட போன இடத்துல கருமாதி சோறு சாப்பிட வேண்டிய நிலைமை வரும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சவங்க எல்லாம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே வால்டாக்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.